சின்ன வயசில் இந்த ஃபோன் இதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்துட்டு இருந்தோம்ல. அப்போல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோம் அப்படின்னா டிவியை போட்டு சுட்டி டிவியோ கார்ட்டூன் நெட்வொர்க்கோ பார்த்துட்டு கார்ட்டூன்ஸை பார்த்துட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். பிகாஸ் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளை கார்ட்டூன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை ரூல் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ நிறைய முக்கியமான கார்ட்டூன்ஸ் நமக்கு பிடிச்சது நிறையவே இருந்துச்சு. ஜாக்கி ஜான், பென்டன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கார்ட்டூன்ஸ் இருக்குது. அதில் இந்த வீடியோவில் நமக்கு ரொம்பவே பிடிச்ச பென்டனோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீங்கள் ஒரு தீவிர பென்டன் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா பென்டனில் இது வரைக்கும் எத்தனை சீசன்ஸ் இருக்குது, அதில் எத்தனை எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோ வேணும், ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்களா, அதுவும் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்களா, அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓரா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சிரோல் கேமிங், நான் உங்கள் பாலாஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பென்டனோட கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். த மேன் ஆஃப் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்டன் அப்படின்ற ஒரு எப்பிக் கார்ட்டூனை நமக்கு கொடுத்தவங்க. ஸோ இந்த பென்டன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாரோட சைல்ட்ஹுட்லேயுமே ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இவங்க இதை மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் இந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள், இந்த மாதிரி சீரீஸ்லலாம் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஆளுங்க இந்த மேன் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அவெஞ்சர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிக் ஹீரோஸ் இந்த மாதிரி காமிக்ஸ்லாம் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் காமிக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த பென்டன்மே பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி வந்தது அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரியும். எந்த காமிக்னு சொல்லவா? டெல் ஹெச் ஃபார் ஹீரோஸ் அப்படின்னு ஒரு காமிக் இருக்குது. ஸோ அந்த காமிக் வந்து எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஆர்ஜின் அப்படின்ற ஒரு காமிக்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த காமிக்கில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயல் இருக்கும். ஸோ அந்த டயலில் சில சூப்பர் ஹீரோஸோட பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் அவங்க ஏதாவது ஒரு பவரை அடாப்ட் பண்ணணும், மாறணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பவரை மட்டும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இவங்க யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க பென்டன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ, இந்த வாட்சை கிரியேட் பண்ணப்போ பென்டனுக்கு ஜஸ்ட் அவங்க வைக்கக்கூடிய ஏலியனோட பவர் மட்டும் வந்து அவர் உருமாறாமல், அதாவது ஏலியனாக மாறாமல் பவரை மட்டும் அடாப்ட் பண்ணிக்கிட்டான், சைஸ் மட்டும் மாறினா போதும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பென்டனை ஃபஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா பென்டன் இத்தனை பேருக்கு ஒரு பிடிச்ச எபிசோடாக மாறியிருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் அதை வந்துட்டு ஒரு இடத்துல ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பென் 10,000 ஒரு எபிசோடில் காமிச்சிருப்பாங்க அது எப்படி மாறணும் அப்படின்றத. பட் ஆக்சுவலாக அது அந்தளவுக்கு ஓடலை, எனக்குமே ரொம்பவே பிடிக்கல. எப்போ பென்டன் வந்து ஏலியனாக மாறுறாரோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அந்த வாட்சோட பவர் அப்போ தான் ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பென்டன் கிளாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெனான் போல்ட் அப்படின்றது இந்த டாப் 10 ஏலியன்ஸில் இருக்காது. நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்றது தெரில. அண்ட் அந்த டாப் 10 ஏலியன்ஸில் கெனான் போல்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ஏலியன் காமிச்சிருப்பாங்க, அவர் தான் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக். ஸோ அந்த கோஸ்ட் ஃப்ரீக்கை விட எனக்கு பார்த்தீங்கன்னா கெனான் போல்ட் தான் வந்து டாப் 10 இருக்கணும். பிகாஸ் வேறு லெவல் போகிறேங்க, சும்மா சுற்றி வேறு லெவலில் போயிட்டுருப்பாப்புல. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஏலியனு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஏலியன்ஸ் பென்டன் கிளாசிக்லேயே ரொம்பவே பிடிக்கும். அதில் நான் டாப் 5 கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தெந்த ஏலியன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு இன்டராக்டிவாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நானும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ அதனால் மறக்காமல் கீழே போட்டுருங்க கமெண்ட்டில். இன்னொரு விஷயமும் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பென்டனோட ஃபுல் பேர் தெரியுமா? தெரிஞ்சால் இப்போவே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ தெரியலையா? இப்போ நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருப்பீங்க? பென் டெனிசன் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா? அது தப்பு. அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கிர்பி பென் டெனிசன். ஸோ இந்த கிரியேட்டர்ஸ் மேன் ஆஃப் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வெறித்தனமான ஒரு அவெஞ்சர்ஸ் மார்வல் ஃபேனுங்க. ஸோ அதோட கிரியேட்டரான நம்மளுடைய ஜாக் கிர்பி அவருக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, இல்லை அவரை வந்து ஒரு இடத்துல பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்டனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல, கேட்கும் போது எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், பென்டனோட தீவிரமான எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும் பென்டனோட பர்த்டே என்னைக்கு அப்படின்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசம்பர் 1996 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஆக்சுவல் டேட் எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களில் நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் எப்போ வந்து இந்த பென்டன் எபிசோட் லான்ச் பண்ணாங்களோ
அன்றைய தேதி வந்து பார்த்திங்கன்னா பென்டனோட பர்த்டேவை வச்சுக்கிட்டாங்க. அதாவது 27 டிசம்பர் 2005 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் எபிசோட் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் லான்ச் ஆச்சு. ஸோ அந்த 27 தூக்கி 1996 போட்டு 27 டிசம்பர் 1996 அப்படின்ற ஒரு டேட்டை பென்டனோட பர்த்டேவை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட், இதுவுமே கிரியேட்டர்ஸ் மூலமாக தான் வந்துச்சு. கெவின் 11 அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல, ஸோ அந்த பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ட்விஸ்ட் வச்சு இதெல்லாம் வந்து எப்படா யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கெவின் ஈத் 11, ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் நேம். ஸோ இதில் அவரோட ஈத்தில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெவின் 11. ஸோ இந்த மாதிரி வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் அதனால் இது ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஃபேக்ட்டுக்கு வந்திருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், இது உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எல்லாருமே வேறு லெவல் ப்ரோ பென்டனோட தீவிரமான ரசிகர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குவென்னுக்கு யார் வாய்ஸ் கொடுத்தா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ 2 பேர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாசிக் வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும், அதுக்கப்புறம் வந்த பெரிய குவெனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாசிக் வெர்ஷனுக்கு யார் கொடுத்தா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேகன் ஸ்மித் அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்க தான் ரொம்பவே முக்கியமானவங்க. அண்ட் இவங்க நம்ம கிரியேட்டர்ஸோட ஹெல்ப் மூலமாக தான் வந்திருப்பாங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டர்ஸ் இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் அவெஞ்சர்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களோட பேர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஷ்லி ஜான்சன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆஷ்லி ஜான்சன். ஸோ நம்ம கிரியேட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய தீவிரமான விஷயங்கள், அதாவது அவங்க எவ்வளோ பெரிய ஒரு மார்வல் ஃபேன் அப்படின்றத ஒரு இடத்துலையும் காமிச்சிட்ருக்காங்க. அண்ட் இப்போது இதை விட இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனுக்கு யார் வாய்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு பெரிய ஷாக் இருக்கும். ஸோ தாரா ஸ்ட்ராங். என்னடா டே போய் சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள். ஸோ நம்ம பென்டனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாசிக்லேருந்து நீங்கள் இப்போ பார்க்குற பென்டன் வரையுமே எல்லாத்துக்குமே வாய்ஸ் கொடுத்தவங்க இவங்க தான். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மழலைத்தன்மையில் இருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு நமக்கு பெருசாக தெரியாதுல்ல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ஸ் பென்டனுக்கு ஆப்டாக அடாப்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்குமே இதை கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நான் அந்த வீடியோ போய் பார்க்குறப்போ ரிசர்ச் பண்ணுறப்போ ஐயோ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு பெரிய ஷாக் ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஷாக் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லைக்கு சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிவிடுங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். அண்ட் அப்படியே கிராண்ட்பா மேக்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பர்ஸ் டீமில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தவர் தான். ஸோ இந்த பிளம்பர்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லண்டன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்து தான். ஸோ அதையுமே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரொடெஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரீன் லண்டன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பென்டனோட கிராண்ட்மா பக்கம் போகலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனோடைனாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனோடைன்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்கள்ட்ட பவர்ஃபுல்லான மேஜிக்ஸ் இருக்கும். ஸோ எல்லா விதமான பவர்ஃபுல்லான மேஜிக்ஸுமே செம்மையாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களையுமே ஒரு எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கசின்ஸ் பென்டன் எல்லாருக்குள்ளேயுமே கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதையுமே அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த பவர்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்றது நம்ம குவெனுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்க நிறைய ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா எபிசோட்ஸ்லையுமே. அண்ட் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு போகிறப்போ ஆம்னிட்ரிக்ஸில் என்னடா ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சப்போ இந்த கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம வாட்சில் எப்படி டயல் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த அளவுக்கு அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அது மேலே ஒரு ஆசை எப்படி வரும் அப்படின்னு அவங்க யோசிச்சப்போ தான் நம்மளோட ஆம்னிட்ரிக்ஸை இந்த மாதிரி பண்ணலாம், பச்சை கலரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பச்சை கலர் பண்ணுறதுக்கான ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்மித் தாத்தா தான் பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபேவரட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன். ஸோ இது எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த எபிசோடில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் கிரியேட் பண்ணுற வெப்பன்ஸ், அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ், அவரோட டெக்னாலஜி எல்லாமே என்னென்னலாம் பண்ணுறாரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும். ஸோ அதுவுமே அந்த வாட்ச் க்ரீன் கலராக இருக்கிறதுக்கான ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பென்டன் இவ்வளோ எபிசோட்ஸ் இவ்வளோ சீரிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 காமிக் 2 லைவ் ஆக்ஷன் மூவிஸ் அண்ட் 8 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியுன்றது இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த சேனலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா இந்த 8 கேம்ஸை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு கேம் தான் விளாண்டுருக்கேன், இன்னும் அந்த 7 கேம்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 7 கேம்ஸை விளையாண்டு பார்த்துட்டு அந்த கேமில் என்ன கதை இருக்குது அப்படின்றத கதை விளக்கமாக போடலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொண்டு போகணுமோ அப்படி நான் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2 காமிக்கில் இருக்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியனில் லிங்க் ஆகிற மாதிரியே நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுவுமே பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக செஞ்சுருப்பாங்க. ஒன்றுமே இந்த பென்டன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா
ஏன்டா இது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறனால தான் என்னவோ தெரியல அது நம்ம கூட அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு. பிகாஸ் சூப்பர் பவர் அப்படின்றது யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய ட்ரீம்ஸ் ஃபுல்லாகவே பென்டனாக தான் இருக்கும் சின்ன வயசில் எல்லாமே. பிகாஸ் நிறைய இது பார்ப்போம். இப்போ ஜாக்கி சான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு மந்திரங்கள் வேணும்னு நினைப்பேன். பென்டன் பார்த்தா ஆம்னிட்ரிக்ஸ் வேணும்னு நினைப்பேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா பென்டனில் அப்படியே நிறைய சீசன்ஸ் வரும்போது ஒரு இது பென்டன் சீசன்ஸ் மாறும் போதும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வாட்ச் கிடைக்கும். அந்த புது வாட்சை அவருக்கு ஆப்ரேட் பண்ணலாம் தெரியாது. அவர் புதுசாக அப்படி கற்றுப்பா தெரியுமா? அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அது அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல, என்னடா இருக்குது அதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது எனக்கு என்ன பர்சனலாக பென்டன் பார்க்க வச்சதுக்கான ஒரு ரீசன் அதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு ஃபேக்ட், இது கரெக்டாக தப்பான்றது எனக்கு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். பென்டனோட ஃபேவரட் ஏலியன் யார் அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரியும்? ஸோ இது வந்து நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பென்டனோட ஃபேவரட் ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக். ஸோ இது வந்து போகும்போது பென்டன் லைட்டாக ஃபீல் பண்ணியிருப்பார். மற்ற எல்லா ஏலியன்ஸுமே அவர் கோ டு ஏலியன்ஸாக வச்சுருப்பார். பட் இது போகிறப்போ பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பார். மேபி இது தப்பாகவும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுது பென்டனோட ஃபேவரட் ஏலியன் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் உங்களுக்கு? நான் நிறைய தப்பு கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த தப்புலாம் என்ன? அண்ட் சில டைமில் நீங்கள் கண்டென்ட் எழுதி கொடுக்கறதுக்கு என்னை விட நீங்கள் பென்டனை வெறித்தனமாக பார்த்துருக்கலாம். அப்படி நீங்கள் கண்டென்ட் எழுதி தர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களை நம்ம டீமுக்குள்ளே எடுத்துக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல்.